சாதிக்கணும் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நாம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்காக எத்தனை சாதனை பண்ணியிருப்போம். அல்லேலூயா. ஆனா தேவனுக்காக நீங்க என்ன செய்தீங்க ஒரு வருஷம் உங்க டைரியில எழுதி பாருங்க. இது வரைக்கும் என்ன சாதிச்சோம். அல்லேலூயா. சாதிக்கல, ஆனா இதுக்கு மேல நம்ம சாதிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகம் ஒரு கையில பரலோகம் ஒரு கையில இருந்தா நம்ம வாழ்க்கையில நிச்சயமாவே சொல்கிறேன், அடைய வேண்டிய லக்கையை நம்ம அடைய மாட்டோம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு தீர்மானம், ஆண்டவரே உமக்காக நான் ஏதாவது செய்வேன். ஆமென் சொல்லுங்க. உமக்காக நான் ஏதாவது செய்வேன். இன்னைக்கு நம்ம கையில வேதம் இருக்கிறது. நம்ம சபையில எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனையோ பேரு ரத்த சாட்சியா மரித்து இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சாதனை தான் இன்னைக்கு நம்ம கையில வேதமா நிற்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். என்ன நல்லா சொல்லலீங்களா? அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிற விஷயத்தை நல்லா கவனமாய் கேளுங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகமா ரொம்ப முக்கியம். அபிஷேகம் இல்லாம ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாமல் எதையாவது நம்மளால செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தை நம்மளால சாதிக்க முடியாது. நம்ம சாதிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தா நம்ம மேல அபிஷேகம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லுங்களா? அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஆவியானவர் இங்க இருக்கிற அத்தனை ஜனங்கள் மேல தரப்போகிறார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த வேளையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். கைகளை தட்டி ஆர்ப்பாடுவோம். தேவனே தேவனே கைகளை தட்டி ஆர்ப்பாடுவோம். ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒரு புதிய அபிஷேகத்தையோ ஒரு புதிய வல்லமையோ ஒரு புதிய தரிசனங்களையோ நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்க நினைக்கலாம், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பரலோகம் போயிடுவேன். அல்லேலூயா. அது உங்களுடைய கற்பனை. ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் பரலோகம் போயிடுவேன், ஞானஸ்தானம் எனக்கு கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல நான் தேவனுக்கு சொந்தம். அல்லேலூயா. உண்மைதான், தேவனுக்கு நீ சொந்தமாயிட்ட. ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்துட்டு இருக்கியா? அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம். சீக்கிரம். I baptize you with water for repentance. அப்படியே தமிழ்ல படிச்சுக்கோமா, இங்கிலீஷ்ல படிச்சுக்கோ. ஓகே. But after me comes one who is more powerful than I, whose sandals I am not worthy to carry. He will baptize you with the Holy Spirit and fire. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ಕನ್ನಡ படிக்கிறவங்க படிங்க சீக்கிரம். ನಾನಂತೂ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ನೀರಿನಲ್ಲಿ ಸ್ನಾನ ಮಾಡಿಸುತ್ತೇನೆ. ಆದರೆ ನನ್ನ ಹಿಂದೆ ಬರುವವನು ನನಗಿಂತ ಶಕ್ತನು. ಆತನು ಕೆರೆಗಳನ್ನು ಹೊರಳಿಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಯೋಗ್ಯನಲ್ಲ. ಆತನು ಪವಿತ್ರಾತ್ಮನಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿಯೂ ನಿನಗೆ ಜ್ಞಾನಸ್ನಾನ ಕೊಡುವನು. ஆமென். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தமிழ்ல படிப்போம். மனம் திரும்புவதற்கென்று படிப்போமா சீக்கிரம். ஜோரா படிப்போம். மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கும் பிந்தின வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நல்லா கைகளை தட்டுங்க. நல்லா கைகளை தட்டுங்க. நல்ல செய்தி. நல்லா கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. சோ நாங்கள் கொடுக்கிற ஞானஸ்நானம், மனுஷன் கொடுக்கிற ஞானஸ்நானம், பாஸ்டர் கொடுக்கிற ஞானஸ்நானம்
உங்களுடைய மனம் திரும்புதலுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக ஞானஸ்தானம்? நீங்கள் மனம் திரும்புவதற்காக ஞானஸ்தானம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் அழுக்குகளை கழுவி உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகவும் நீங்கள் முக்தி அடையவும் உங்களுடைய சாபங்களை நீக்கவும் முற்பிதாக்களுடைய சாபங்களை நீக்கவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் ஞானஸ்தானம் என்ற ஒரு ரத்தத்துல உங்களை கழுவப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அதான் சொல்லலீங்களா? அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்புவதற்காகவும் உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்காகவும் ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு ஞானஸ்தானம் அக்கினி ஞானஸ்தானம். எது? அக்கினி ஞானஸ்தானம். சோ அபிஷேகம், அது ஒரு அபிஷேகம். அது இந்த அபிஷேகம் தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அக்கினி ஆனது ஒரு விசேஷமானது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த அக்கினி ஆனது ஒரு விசேஷமானது. அது ஒரு வெளிச்சத்தை கூட உருவாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இருள் அந்த இடத்துல இருக்காது. இருள் அந்த இடத்துல இருக்காது. அக்கினி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அக்கினி என்ன பண்ணும்? ஒரு வெளிச்சத்தை உருவாக்கும். அப்ப இருள் அந்த இடத்துல இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். இருள் அந்த இடத்துல இருக்காது. பாவம் அந்த இடத்துல இருக்காது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய அது விடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க வெளிச்சத்துக்குள் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சொல்லலாம் இல்லீங்களா? ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு வந்திருக்கிறார்? அந்தகார இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்கிறார் ஒரு அக்கினி ஞானஸ்தானம். இந்த அக்கினியானது நம்ம மேல இருக்கும் பொழுது இது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஒரு பற்றுதலை உருவாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பற்றுதலை உருவாக்கும். அக்கினிக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பற்றுதல். ஏன்னா பிடிக்கிற சக்தி உண்டு அக்கினிக்கு. என்ன உண்டு? இப்படி சொல்லுவோம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு மனைவி ஏதோ ஒரு கோபத்துல சீமெனை ஊத்தி பத்திக்குதுன்னு வச்சுக்கீங்க. இப்ப கணவன் காப்பாற்ற போறாருன்னு வச்சுக்க. இப்ப அவரு என்ன அவரை பத்திக்குவார். அவரா அக்கினி யாரையும் விடாது. அக்கினி யாரையும் அது என்ன பண்ணாத குடிச்சிடும். ஒரு பக்கத்துல ஒரு ஒரு தீ ஒரு வீடு பத்தி எரியுதுன்னா இன்னொரு வீடு பக்கத்துல இருந்தா என்ன பண்ணும்? அந்த அக்கினி தாவும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அக்கினி என்ன பண்ணும்? தாவும். இந்த அக்கினி இது ஒரு பற்றுதல். அப்படியே 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 பிடிச்சிட்டு போகும். அதுதான் இந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கும் பொழுது, இந்த அபிஷேகம் உங்க குடும்பத்துல யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ இந்த அக்கினி அவங்களை பற்றணும். கைகளை தட்டி அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவர் ரட்சிக்கப்பட்டா குடும்பமே ரட்சிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த பற்றுதல் அக்கினி உங்க மேல இருக்கணும். இந்த அக்கினி அபிஷேகம் உங்க மேல இருக்கணும். வெறும் ஒரு தண்ணியில ஞானஸ்தானத்துல நான் பரலோகம் போயிடுவேன்னு இல்லைங்க. எத்தனை காலமாச்சு இன்னும் கூட நிறைய பேர் அந்நிய பாஷை பேரு இன்னும் பெற்றுக்கொள்ள. இன்னும் காரணம் என்னன்னா, ஏதோ சபைக்கு வரோம் போறோம், ஏதோ ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான், நான் பரலோகம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. இப்பெல்லாம் சுவிசேஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களை பற்றி சொல்லி குற்றம் இல்லை, இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாயமாலான சுவிசேஷம். இன்னைக்கு ஏசப்பா கிட்ட வான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளுக்கு நீ வந்தீங்கன்னா சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா நீ ரொம்ப நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ வீடு கட்டுவ, கார் வாங்குவ, பங்களா வாங்குவ, உன் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு சுவிசேஷம். நாங்க ஏசப்பாவை ஏற்றுக்கிற காலத்துல எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற காலத்துல என்ன தெரியுங்களா? நரகம் பரலோகம், நரகம் பரலோகம். நீ ஆண்டவரை ஏற்றுக்கினே அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு நீ அபிஷேகம் பெற்றுக்கினா நீ பரலோகம் போவ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீ தேவனால கைவிடப்பட்டு நீ உலகத்தான வாழும்போது உனக்கு நித்திய நரகம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கும் போது நரகத்தையும் பரலோகத்தை குறித்து தான் சுவிசேஷம் வந்து கடினமான சுவிசேஷம். அந்த கடினமான சுவிசேஷத்தை கேட்டுதான் நாங்களாம் மனம் திரும்பி இன்றைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனா மாறி மாத்திரமல்ல இந்தியா முழுவதுமா டிராவல் பண்ணிட்டு அநேக பாஷைகளை இன்னைக்கு போற இடம்லாம் அற்புதங்கள் நடக்குது. இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் அதிசயங்கள் நடக்குது. இன்னைக்கு போற இடத்துல கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? வைராக்கியமான ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான இருந்தது. இந்த அபிஷேகத்துக்கு மட்டும்தான் நாங்க எங்களோட ஓட்டத்தை இருந்தது, கிறிஸ்தவ ஓட்டம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதம் தேவை, ஆசீர்வாதம் தேவை.
ஆசீர்வாதம் தேவை, ஆசீர்வாதம் தேவை அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, எல்லாம் உன்னை தேடி வர. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. எதுவுமே இல்லை, எல்லாம் எதுவுமே உங்க வாழ்க்கையில குறைவா எதுவுமே ஆண்டவர் வைக்கல. எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து வச்சிருக்கிறார். எல்லாமே ஆண்டவருக்கு ஆயத்தமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு தான் சீஷர்களை பார்த்து, எல்லாமே ஆயத்தமா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு, அழைக்கப்பட்டவர்களை கொண்டு வாங்க என்னுடைய விருந்துக்கு. அழைக்கப்பட்டவர்களை கொண்டு வாங்க என்னுடைய விருந்துக்கு. எல்லாம் ரெடியா இருக்கு, ஆனா மனம் திரும்புதல் இல்லை. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம், சபைக்கு போறோம் அல்ல. நம்மளுக்குள்ள ஒரு அபிஷேகம் தேவை. ஆமென் சொல்லுங்க. நம்மளுக்குள்ள என்ன தேவை? அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் நுகதனங்களை உடைக்கும், அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும், அபிஷேகம் உங்கள் சரீரத்துக்குள்ள ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எத்தனை முறை இந்த சாட்சி சொல்லி இருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்க சாம்லா சிஸ்டர் மேரி எல்லாரும் இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஊழியம் அது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப வறுமை, வறுமைனா வறுமை, ரொம்ப கஷ்டமான காலங்கள். ஒரு ஓட்ட சைக்கிள் கூட இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் காரு, ஒரு காருக்கு 2 காரு, 4 பைக்கு, சபைகள், ஒரு சபைக்கு 2 சபை, 3 சபை, திரளான ஆத்துமாக்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்துக்கிறார். ஆனா அந்த காலகட்டத்துல வறுமை. அப்போ ஒரு சிஸ்டர் அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் என் பொண்ணு ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணுது. அவங்க வேற ஒரு சபையுடைய அங்கத்தினர், ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆண்டவர் என்னை கொண்டு நிறைய அற்புதங்கள் அவங்க குடும்பத்துல செய்ததை அவங்க பார்த்துருக்குறாங்க. ஜெயிக்க முடியாத அற்புதங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில செய்ததுனால சில பேருக்கு தெரியும் மீனா சிஸ்டர். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் பொண்ணு டென்டல் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணுது, அது நீங்க தான் வந்து ஓபன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வர சிஸ்டர், நானா அப்படியே வரக்கூடாது பாஸ்டர், நீங்க இப்படி இல்லை பாஸ்டர், நல்லா கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டுக்கோங்க. என்னதுங்க மாத்தி போட்டுக்கிறதுக்கே பேண்ட் ஷர்ட்டுக்கு வழி கிடையாது, மாத்தி போட்டுக்கிறதுக்கே பேண்ட் ஷர்ட்டுக்கு வழி இல்லை. ஆனா கோட்டு ஷூட்டுக்கு எங்க போவேன், ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன், சிஸ்டர் என்ன தப்பா நினைக்காதீங்க சிஸ்டர், இருக்கிற துணியை நல்லா துவச்சி ஐரன் போட்டு கையெல்லாம் கட்டின்னு வருவேன் சிஸ்டர். நான் இல்லை பாஸ்டர், பெரிய பெரிய விஐபிங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வராங்க அந்த இடத்துல, நான் உங்களை குறித்து சொல்லியிருக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு கோட்டு ஷூட்டெல்லாம் வாங்கி தரேன், உங்களை கூட்டு வரதுக்கு காரெல்லாம் ஆயத்தப்படுத்துறேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாம் சபையில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக சொன்னேன், எல்லாமே ஆயத்தமாயிட்டாங்க. கோட்டு ஷூட்டு வந்தது, ஷூவெல்லாம் நல்ல ஷூ வந்தது. ஏன்னா நான் போட்டு இந்த ஷூக்கெல்லாம் ராணி சிஸ்டருக்கெல்லாம் தெரியும். ரத்னா சிஸ்டர் கீழே வந்து பாட்டமே இருக்காது, மேலே மட்டும்தான் ஷூ இருக்கும், கீழே எதுவுமே இருக்காது. 6 சாக்ஸ் போட்டு இருப்பேன். ஊழியக்காரன்ற கௌரவத்தை மட்டும் காப்பாற்றிக்கணும்னு தெரியும் அவங்களுக்கு. ராணி சிஸ்டர் தான் ரொம்ப கஷ்டம். அவங்க நல்ல ஒரு ஷூ, கோட் ஷூட்டு, டை, நல்லா சென்ட்டு எல்லாம் அடிச்சாலும் காரம் வந்தாச்சு. எல்லாரும் இங்கேருந்து ஒரு டீமாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண மாப்சாபாளையம் போனோம். எல்லாரும் இறங்கி டேபிளாக கட் பண்ணிட்டு பெரிய விஐபிங்கெல்லாம் காத்துக்கிறாங்க, மாலை போட்டாங்க, சால்வா போட்டாங்க, எல்லாம் ஆச்சு. நான் சொன்னேன், சிஸ்டர் சின்ன கவர்மெண்ட் அப்புறமா டேப் கட் பண்ணலான்னுட்டு எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராக எல்லாம் கைகளை உயர்த்தி 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்றதுக்குள்ளேயோ அங்கே இருக்கிற ஒரு பெரிய ரெட்டி பல்லெல்லாம் கட்சின்னு கண்ணெல்லாம் விட்டுனு, பெரிய பெரிய கண்ணு விட்டுனு என்னை அடிக்கிற மாதிரியே வரும் கிட்ட. சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் அவர் என்ன உங்களை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன், தெரியல சிஸ்டர். இல்லை பாஸ்டர், இந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஃபைனான்ஸ் அவர் தான் கொடுத்துருக்குறாரு, ரொம்ப பெரிய ஆள், அவருக்கும் உனக்கு எதனப்போ அந்த அபிஷேகம் அந்த இடத்துல அக்கினி பரவ ஆரம்பிச்சு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆனது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி அந்த மனுஷனு ஜெபம் பண்ணி அவருக்கு உண்டான ஆவிகளை விடுதலை அனுப்ப சொல்றாரு, சார் உங்களுக்கு எந்த உதவி கேட்டாலும் நாங்க செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வாழ்க்கையில இருந்தது, இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்கள் அதை கண்களால பார்த்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்ம வாழ்க்கையில
ஒரு அக்கினியின் அபிஷேகம் தேவை. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற போறீங்க? கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த அக்கினி அபிஷேகம் எனக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. இந்த அக்கினி அபிஷேகம் எனக்கு தேவை. இன்னைக்கு நீங்க இருந்து போகும் பொழுது ஒரு தெய்வீக மகிமை. ஏன்னா இந்த அக்கினி அபிஷேகம் உன் மேல இருக்கும்போது உன் குடும்பத்துல இருக்கிறவங்க விடுதலாக போறாங்க. ஆமென் சொல்லுங்க. உன் வாழ்க்கை விடுதலாக போகிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற. நீ மகிமையான கடந்து போக போற. நிறைய அந்நிய பாஷைகள் பேச போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப இங்க யோவான் சொல்கிறார், என்னிலும் மேன்மை உள்ளவர் வல்லமை உள்ளவர் வருகிறார். அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறார். இந்த அக்கினி ஒரு அபிஷேகம். இந்த அக்கினி யார் மேல இருக்குதோ இது என்ன பண்ண தாவும். நீ உன் மேல இந்த அக்கினி தான் யார் மேலனா நீ போயிட்டு கை வச்சு ஒரு வாட்டி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அவங்களுக்குள்ள இருக்கிற வியாதியை கர்த்தர் உன்னை கொண்டு விடுதலை ஆக்குவார். கைகளை தட்டி தேவன் நன்றி சொல்லுமா. நல்ல வார்த்தை வரும்போது கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரு குடும்பத்துல தரித்திரம் இருக்குது, நீ கையடித்த பொழுது உன் மேல இருக்கிற அக்கினி அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த அக்கினி ரொம்ப முக்கியமானது. நான் வருகிற வாரத்துல இந்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நான் பேசுகிறேன். இன்றைக்கு அக்கினி குறித்து நான் உங்க மத்தியில சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த அக்கினி இருக்கிற குப்பையெல்லாம் ஏற்றும். அக்கினி குப்பையா இருக்குமா இல்லையா? சொல்லுங்களேன். அப்ப நம்ம வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வர குப்பைகள் எல்லாம் கர்த்தர் உன் மேல இருக்கிற அக்கினியை வைத்து எச்சிடுவார். கைகளை தட்டி நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்லுவேன், இன்றைக்கு உன் மேல ஒரு அக்கினி ஆண்டவர். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எல்லாம் ஒருமனப்பட்டு மேல் வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணும்போது அவர் தலைமையில என்ன இருந்தீங்க? அக்கினி. அவர் நாக்கு என்ன மாறிச்சிங்க? அக்கினிமயமான நாவுகளாய் மாற்றி. ஆமென் சொல்லுங்களேன். அவர் நாவுகள் என்ன மாறிச்சிங்களா? அக்கினிமயான நாவுகளாய் மாற்றி. இந்த அக்கினிமயமான நாவு அவிசுவாசத்தை பேசவே பேசாது. அவிசுவாசம் பேசாது. இது எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வல்லமை அக்கினி. அல்லேலூயா. இது எப்பவுமே அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கும். இது எப்பவுமே தேவனை கனம் பண்ணிட்டே இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர்ல அக்கினி எடுத்து போடுறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க மனசுல என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, என் மேல இருக்கிற அக்கினியை காட்டிலும் இந்த அக்கினி என்ன பண்ண போதே. அல்லேலூயா. கைகளை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. அவங்க இப்படி நினைச்சிருப்பாங்க. இது மனுஷன் உருவாக்கின அக்கினி. ஆனா தெய்வமே மேல ஒரு அக்கினி உருவாக்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த அக்கினி மகிமையான தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த அக்கினிய அந்த அக்கினி மேற்கொள்ள. ஆமென் சொல்லுங்க. இந்த அக்கினிய மேற்கொள்ள. அல்லேலூயா. நான் சென்னைக்கு இந்த சம்மர்ல ஊழியத்துக்கு போகும்போது என் கூட யேசுராஜன் பாஸ் சில பாஸ்லாம் சட்டலா ஊத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஊத்தும் வேர்வை தண்ணி. வேர்வை தண்ணி எக்கச்சக்கமா ஊத்தும். சட்டலா ஊத்துருவாங்க. அவங்க வெறும் பனியோட உட்காந்து இருப்பாங்க. ஃபேன் 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 வாங்க. நான் ஒண்ணுமே இல்லாம ரூம்ல ஃபேன் இல்லாம எது இல்லாம சைலண்டா உட்காந்து பைபிள் படிச்சு ஜோம் பண்ணிப்பேன். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் உனக்கு வேர்க்கலையா பாஸ்டர்? உனக்கு அனலா இல்லையா? நீ ஃபேன் எடுத்துக்க மாட்டேன்ற, ஒண்ணுமே இல்லை, நார்மலா இருக்கு. என்ன பாருங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாருங்க? என்ன பண்ணுமா? என்ன பாஸ்டர் ஒரு உங்களுக்கு அனலவே இல்லையா? நார்மலாவே இருக்கிறீங்களா? சொல்லுவாங்கள பார்த்து, இந்த சூரியனை படைத்த தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அக்கினிக்கு முன்னாடி இந்த அனலுக்கு முன்னாடி அந்த அனல் ஒண்ணு. ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற அந்த அனல்ல இந்த சூரிய அனல் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. சூடாவே சாப்பிட மாட்டாங்க. அவங்க மதியானத்துல என்ன பண்ண மாட்டாங்க? ஆனா நான் நல்லா சாப்பிடுவோம் உட்காந்து. காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லுவேன், என் மேல ஒரு அக்கினி இருக்கு. என் மேல ஒரு
அக்கினி இருக்கு. அந்த அக்கினி நிறைய காரியங்களை செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பாவம்ன்றத ஒரு குப்பைய ஆண்டவர் இந்த அக்கினியை வச்சு எரிய கையில தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா நல்லா கையில. உன்னை வேதனை உருவாக்குற குப்பை, உன்னை வேதனை உருவாக்குற அந்த குப்பை உன் மேல அக்கினி இருந்துச்சுன்னா இது ஆண்டவர் சுட்டே இருப்பார். கைகளை தட்டுங்க. நல்லா வார்த்தை சொல்ல. கைகளை தட்டுங்க. நான் சொல்றத பாருங்க. நீங்க கைகளை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினி சாதாரணது அல்ல. இந்த அக்கினி இதுக்கு ஒரு சக்தி இருக்கு. மற்றதை எரிய வைக்கிற சக்தி. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இதை எதையெல்லாம் எரிய வைக்கலாம்? எல்லாம் வாழ்க்கையில கொண்டு வர குப்பையில எல்லாம் எரிய வச்சிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணும்போது வேற வேற யோசனை வர ஆரம்பிச்சோம். ஜெபம் பண்ண வேற வேற சிந்தனைகள் வர ஆரம்பிச்சோம். அப்ப இந்த ஜெபம் கம்மியாகும், சிந்தனைகள் ஜாஸ்தியாகும். ஜெபம் பண்ணினப்ப மைண்ட் செட் வேற எங்கேயோ போயிடும். மைண்ட் செட் வேற எங்கேயோ போயிடும். ஆனா ஜெபம் கம்மியாயிடும். டக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அதை குறித்து யோசிக்காங்க. ஆனா இந்த 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 வேதத்தை படிச்சு இந்த அக்கினி அபிஷேகம் எனக்கு தேவைன்னு நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த அபிஷேகத்தை நான் கற்றுக்கின பிறகு முதல் ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே நான் இந்த இடத்துல முட்டிக்கால் படியிடும் பொழுது, முழங்கால் படியிடும் பொழுது என்னை சுற்றி ஒரு அக்கினியை வெளியே நான் போடுகிறேன். அவன் சொல்லுங்க, என்னை சுற்றி ஒரு அக்கினி வெளியே நான் போடுகிறேன். என் ஜபத்துல ஆண்டவரை நீ மகிமையான காரியங்களை செய்ய சொல்லி கண்களை மூடிட்டு நான் கண்களை திறக்கும் போது அவர்ல 2 hour 3 hour கூட தாண்டிடும். ஆனா இப்பதான் நான் முழங்கால் படிட்டமே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? உன்னை ஜபத்துல இந்த அபிஷேகம் உன்னை நடத்தும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜபத்துல இந்த அபிஷேகம் உன்னை நல்லா நடத்தும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உன்னை பின்தொடர்ந்து வர சாத்தானே இந்த அக்கினி எரிக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதான் இங்க சொல்றாரு யோவான், இதோ என்னிலும் மேன்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானத்தை தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் அக்கினினாலும் ஞானஸ்தானத்தை தருவார். அல்லேலூயா. இது ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கோபம் வர காரணம் என்ன தெரியும் சொல்லுங்க? இந்த அபிஷேகம் இல்லாதனால தான். இந்த அபிஷேகம் இல்லாதனால தான் நம்மள உள்ளுக்குள்ள சாத்தான் கோபத்தை தூண்டி விட்டு நம்ம வாழ்க்கையில பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறுதில்லை, பெற வேண்டிய அபிஷேகங்களை பெறுதில்லை, அடைய வேண்டிய நன்மைகளை அடையறதில்லை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பாவம் கோவப்பட்டாலும் நீ பாவம் செய்யாத. அல்லேலூயா. ஏன்னா கோவம் தான் கண்டிப்பா நம்ம பாவம் செய்யணும். இந்த அக்கினி நமக்குள்ள இருக்கும்போது அந்த கோவத்தை இயேசுவின் நாமத்தால் எரிஞ்சுப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புளோராக்கெல்லாம் தெரியும், இன்னும் பழைய ஆத்மாக்கெல்லாம் தெரியும், குலா சிஸ்டர்லாம் தெரியும். எனக்கு வந்த அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சல. எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருந்தது. நான் எதை வச்சு ஒன்னாலும் செய்ய முடியும். ஆனா எனக்கு கோபம் வர விடாம ஆண்டவர் என்னை பாதுகாத்து என் ஸ்தானத்துல யாருமே ஊழியம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அத்தனை போராட்டங்கள், அத்தனை அவமானங்கள், குற்றச்சாட்டுகள், பழி சுமத்துகள், தேவையில்லாத வார்த்தைகள், காரணமா அந்த அபிஷேகம் என்னை தடமாடவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த கையில தான் அல்ரட்சியெல்லாம் கொடுத்து அடங்கலை பண்ண, இந்த கையில தான் எத்தனையோ அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை செய்தார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. இந்த அபிஷேகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ரொம்ப முக்கியம். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் பரலோகம் போயிடுவேன்றதை விட்டுகிறார். நான் அபிஷேகத்தை பெறணும். ஆமென் சொல்லுங்க. நான் அபிஷேகத்தை பெறணும். என் வாழ்க்கையில் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இந்த அபிஷேகம் வாழ்க்கையில இருந்தா உன் குடும்பத்துல ஒரு இருள் ஆவி வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மாந்திரிகவாதி உங்க வாழ்க்கையில வரமாட்டான். ஒரு கெட்டது செய்யறவங்க வாழ்க்கையில வரமாட்டான். காரணம்னா இந்த அக்கினி
விசேஷமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. மோசே தான் ஜனங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்போது ஆண்டவர் ஒரு அக்கினி அனுப்புறார். அது இரவுல அக்கினி சம்பவம் நிக்குது வானத்துக்கும் பூமிக்கும். அந்த ரோட்ல நடக்கும் பொழுது வனாந்தரம், இந்த வனாந்தரத்தில் எத்தனையோ பூச்சிகள், புழுக்கள், பாம்புகள் எல்லாம் இருந்திருக்கும். இந்த அக்கினி எல்லாத்தையும் சுத்தரித்து அந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அதே அக்கினி தான் இன்னைக்கு உன் தலைமையில வந்து உட்கார போகுது. ஆமென் சொல்லுங்க. அதே அக்கினி தான் உன் வாழ்க்கையில இந்த அக்கினி ஒரு பெரிய தூணாவே நிக்க போகுது. ஆமென் சொல்லுங்களா. ஆமென் சொல்லுங்களா. நல்லா சொல்லாதீங்களா. ஆமென் சொல்லுங்களா. நீங்கள் விடுதலை பெறணும். நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த அக்கினி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் விடுதலை பெறணும்னா இந்த அக்கினி ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன் இல்ல. அக்கினி மகிமை ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். சொல்லிட்டாரு, இதோ அவர் பாதத்தை கூட சுமக்க நான் தகுதியற்றவன், வல்லமை உள்ளவர் வருகிறார். அவர் உங்களுக்கு ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானத்தை தருவார். அல்லேலூயா. பெரிய அபிஷேகம். இது நிறைய விசுவாசிகளுக்கு புரியல. காலமெல்லாம் சபையில இருக்கிறோம், ஒரு வரம் பெறதில்ல, ஒரு அபிஷேகம் பெறதில்ல, ஒரு வல்லமைகளை பெறதில்ல. நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசியா மாறணும்ன்றத என்ன வருதுல, வெளிப்பாடு சொல்றது, ஜப வீரனா மாறணும், ஊழியர்களை செய்யணும், ஆத்துமாக்களை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவைன்னா இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அபிஷேகத்தை பெறதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய குறிக்கோளாவே இருக்கணும். ஒரு பெரிய குறிக்கோளாவே இருக்கணும். நான் ஆந்திராவுக்கு போனப்போ ஆந்திராவில் நிறைய எதிர்ப்பு, நிறைய போராட்டம், ஊழியர் செய்வதற்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய பேர் பயம் வைக்கிறாங்க, நிறைய பேர் விழாத வார்த்தைகளா சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே வல்லமை ஆவியானவரே கூட இருக்கிறேன், இந்த இடத்துல தான் நான் பெரிய ஒரு சபையை கட்டப்போறேன், ஆண்டவரே நீங்க எனக்கு ஸ்தலத்தை தரப்போறீங்க என்று சொல்லி அந்த ஆவி அனுப்பணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறா. சொல்லுங்களேன். பெரிய காரியங்களை செய்ய போறா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்களை செய்ய போகிறார். ஆனா செய்யணும் அப்படின்னா இன்றைக்கு ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை பெற போறோம். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் ஒரு கிறிஸ்தவனா நீ வாழ்ந்திருக்கலாம், இனி நீ ஒரு அக்கினி மகிமையான ஒரு கிறிஸ்தவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். என்னை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். சொல்லுங்களேப்பா. என்னை கொண்டு అమ్మా ఏలమ్మా నన్నైతే నన్ను పెట్టి దేవుడు గొప్ప కార్యాలు చేస్తాడు. ఆమేన్ చెప్పండి. ఆమేన్ చెప్పండి. ఆమేన్ சொல்லுங்க. நல்லா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு தான் அநேகரை விடுதலாக்க போகிறார். ஆமென். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். இதுக்கு வேற ஆட்களே தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அக்கினி உங்க தலை மேல வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்துல அக்கினி அவர்கள் தலை மேல இறங்கினார்கள். அவர் நாவு அக்கினிமயமாய் மாறியது. அல்லேலூயா. அவர்கள் பற்பாஷைகளை பேசினார்கள். போற இடத்துல எல்லாம் அற்புதங்கள். அப்போஸ்தலர்கள் ரியோ அவங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதம் செய்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்கள் செய்யணும். உங்க குடும்பத்துல செய்யணும், நீங்க வேலை மேல செய்யணும், உங்க நட்பு வட்டாரத்துல செய்யணும். நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா இதுக்கு ஒரே ஒண்ணுனா இந்த அக்கினியின் அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த அக்கினி அபிஷேகம் தேவையோ அத்தனை பேரை எழுந்து நிற்கப்படும். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க
பார்த்து காத்திருக்கிறோம். நிச்சயமா செய்வீரென்ற வாழ்க்கையிலே உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்கள் வாழ்க்கையிலே உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உன்னையிலே யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையிலே யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டேன். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டேன். சுகமாக்கி கொண்டிருக்கிறது. அதோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அதோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகம் தந்தே வழி நடத்தும். அக்கினி நிரப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்தே. இப்பொழுது ஒரு அக்கினி அந்த பலவீனத்தை சுட்டரிக்கிறது. இந்த ஆவியின் அக்கினி உங்க மேல இருக்கிற வரைக்கும் உங்களை ஒருத்தரும் தொட முடியாது. ஒரு துஷ்டனும் தொட முடியாது. ஒரு அந்தகார இருள் உங்களை தொட முடியாது. ஒரு பலவீனங்கள் உங்களை தொட முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்கிறார். நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பயம் ஒரு சகோதரிக்கு, ஏதோ ஒரு பயம். ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாத, பயப்படாத, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆவியானவர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். க்ளோரி க்ளோரி க்ளோரி. இன்னும் ஒரு சகோதரி, நான் என்ன செய்வேன்? எல்லா வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது, எனக்கு உதவி செய்வார் யார் என்று இந்த இடத்துல ஒரு மன்றாட ஜபத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய வாசலை திறப்பேன். ஆனா எனக்கு நீ தூரமா இருக்கிறிய, இன்னும் என் அருகாமையில் வா, என் அருகாமையில் வா. நான் உனக்கு அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அநேக காரியங்கள் உனக்கு கொடுக்கணும் என்று நான் நினைத்திருக்கிறேன். இன்னைக்கு வாசல்கள் திறக்கப்பட போகிறது. இன்றைக்கு வாசல்கள் திறக்கப்பட போகிறது. நான் இன்னொரு சகோதரியை பார்க்கிறேன். வெகு நாளாய் ஒரு அபிஷேகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வெகு நாளா ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், நான் வெளிப்பாடுகளை பார்க்கணும், நான் தரிசனம் பார்க்கணும் என்று வெகு நாளாய் ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், உன்னை பார்த்து என் அன்பு மகளே, சில காரியங்களை உன்னை என்னிடத்தில் வராதபடி அதை தடை செய்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களிலிருந்து நீ விட்டு
வா என்று கட்டச் சொல்கிறார். நீ கேட்கிறத நான் இப்பொழுதே தரப்போகிறேன். இதோ நீ பெற்றுக்கொள்கிற நேரம் வந்தாச்சு. நீ பெற்றுக்கொள்கிற நேரம் வந்தாச்சு. உன்னை முழுமையாய் விட்டுவிடு, விட்டுவிடு. கர்த்தரோட வலம் இறங்கி கொண்டிருக்குது. கர்த்தரோட வலம் இறங்கி கொண்டிருக்குது. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. டச், டச், க்ளோரி. பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருக்கு கைகளை தட்டி மகிமை ஆண்டவருக்கு செலுத்துவோம். கைகளை தட்டி ஆண்டவரே எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நான் ஆண்டவரே என் உயிர் உள்ள நாளெல்லாம் நான் காப்பாற்றிக் கொள்வேன். இந்த அபிஷேகம் விசேஷமானது. நல்ல தகப்பனே,